ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூதா கர்த்தரை விட்டு பின்வாங்கினதால கர்த்தர் அவங்க மேல வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்கிற பைபிள் ஸ்டடியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எரேமியா 2ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே யூதா தேசத்து ராஜாக்களை குறித்தோ அந்த காலகட்டங்களில் வாழ்ந்த யூதா ஜனங்கள் எப்படி கர்த்தரை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை வணங்கினாங்க என்கிறது குறித்தெல்லாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் அவருக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள உறவை கணவன் மனைவி உறவாகவே உருவகப்படுத்துகிறார். ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமா போனதால கர்த்தர் எரேமியாவை பார்த்து, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்க நான் சொல்றத சொல்லு. நீ உன்னோட ஆரம்ப நாட்கள்ல வனாந்திரத்துல என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதன் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்டப்போ உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமா இருந்தது. நான் உங்க எல்லாரையும் எகிப்துல இருந்து வர பண்ணி இந்த செழிப்பான தேசத்துல நீங்க தங்கும் படிக்க இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். ஆனாலும் நீங்க எனக்கு உண்மையா இருக்காம என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீங்க. கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்களும் என்ன தேடல, வேதத்தை போதிக்கிறவங்களும் நான் யார் என்கிறத அறியல. மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினாங்க. தீர்க்கதரிசிகளோ பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினாங்க. எந்த நாட்டிலேயாவது எப்பயாச்சோ அவங்களோட பழைய தெய்வங்களை மாற்றி புதிய தெய்வங்களை வணங்கி இருக்கிறாங்களா? அவைகள் தெய்வங்களே இல்ல, அவைகள் அந்த ஜனங்களுக்கு எந்த நன்மையும் செய்ததும் இல்ல. ஆனாலும் அவங்களே அவங்களோட தெய்வங்களை மாத்தாதப்போ என்னோட ஜனங்கள் அவங்களோட மகிமை மிக்க உண்மையான தேவனை ஆராதிப்பதை விட்டுக்கிட்டு எதற்கும் பயனில்லாத விக்கிரகங்களை தொழுது கொள்றாங்க. யூதாவே, நான் உன்னோட நுகத்தடியை முறித்து உன்னோட கட்டுகளை அறுத்தேன். ஆனாலும் நீ ஒரு வேசியை மாதிரி மலைகளின் மேலும் ஒவ்வொரு பச்சையான மரங்களின் கீழும் உனக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணின. நான் உன்னை நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடியை நாட்டினேன். ஆனா நீ எனக்கு கெட்ட பழங்களை கொடுக்கிற வேறுபட்ட திராட்சை கொடியா எப்படி மாறின? ஒரு பெண் அவளோட ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி அவளோட ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ ரொம்ப வருஷ காலமா என்னை மறந்துட்டாங்க. இப்படி என்னை விட்டு தூரமாய் போய் மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்கிட்ட என்ன அநியாயத்தை நீங்க கண்டீங்க? கர்த்தர் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்துல ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் செய்ததுக்கு அப்புறம் அந்த பெண் அவருக்கு விரோதமா துரோகம் பண்ணினதால அந்த மனிதனுக்கு அவள் மேல விருப்பம் இல்லாம போயிருச்சுன்னா அந்த மனிதன் அவளுக்கு விவாகரத்து எழுதி கொடுத்து அவளை அவரோட வீட்டுல இருந்து அனுப்பினான். அந்த பெண் அவரோட வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் வேறொருவனுக்கு மனைவியாகலாம். ஒருவேளை அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனார், இல்லைன்னா ஒருவேளை அவருக்கோ அந்த பெண்ணை பிடிக்காம போய் அவரும் அவளை விவாகரத்து செய்தார்னா அவள் தீட்டுப்பட்டதால அவளோட முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியா சேர்த்து கொள்ள முடியாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. ஒருவேளை ஒருத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னா அந்த தேசம் தீட்டாகிவிடும். ஆனா கர்த்தர் யூதாவை பார்த்து, யூதாவே, நீயும் நிறைய பொய்யான தெய்வங்களோட வேசித்தனம் பண்ணியிருக்க. நீ மலை உச்சி மேல உன்னோட கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோன்னு பார். ஒரு மனைவி அவளோட புருஷனுக்கு துரோகம் செய்யறது மாதிரி இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்க எனக்கு துரோகம் செய்து உங்களோட அக்கிரமங்களினால தேசத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறீங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர் திரும்பவும் யூதாவை சேர்த்து கொள்ள முடியாது. ஆனாலும் அவரோட இரக்கத்தினால அவர் யூதாவை பார்த்து, நீ என்கிட்ட திரும்புறதுக்கு உனக்கு மனம் இருந்தால் நீ என்கிட்ட திரும்பு. நீ என்கிட்ட வான்னு நான் திரும்பவும் உன்னை கூப்பிடுறேன். நீ உன்னோட அருவருப்புகளை எல்லாம் உன்கிட்ட இருந்து அகற்றினா இனி நீ அலைந்து திரிவதில்லை. இதுக்கும் நீ செவி கொடுக்காம போனேன்னா நான் உன்னோட தேசத்துக்கு விரோதமா வட தேசத்துல இருந்து பேரழிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கத்தை போல ஜாதிகளை சங்கரிக்கிறவன் அவனோட இடத்துல இருந்து புறப்பட்டு வருகிறான். உங்களோட நகரங்கள் அழிக்கப்படும், அதுல ஒருவன் கூட உயிர் வாழும்படியாக விடப்பட மாட்டான்னு கர்த்தர் பாபிலோன் தேசம் மூலமா வர இருக்கிற அழிவை எரேமியா கிட்ட சொல்லி ஜனங்கள் மனம் திரும்ப எச்சரிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.